பதிஞானம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா கடவுளோட அந்த அரண் வந்து அந்த பாதுகாப்பு மாதிரி அந்த சுத்தி இருக்கு. அருட்காப்பு ஒன்று முனிவர்களை காப்பா வச்சுக்கோ. ஏன்னா ரோம ரிஷின்னு ஒருத்தர் வந்து 11 சித்தர்களையும் நீ காப்பா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு அருட்காப்பு சொன்னார். அதாவது காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே என்று ரோமரிஷி கொடுத்த இந்த பாடலை ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 முறையாவது சொல்லி ஒன்று சுற்றி ஒரு காப்பு போட்டுக்கோ. அருட்காப்பு அதாவது 7 லேயரில் காப்பு போடலாம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். 7 லேயரில் நம்ம சுற்றி மகான்களை சுற்றி காப்பாக வைத்துக்கொள்வது என்பது ஒன்று. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் அருட்காப்பு என்று நாம் இருக்கிற இடத்துல எந்த விதமான இதுகளும் வரக்கூடாது, நல்லா பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அருட்காப்பு போட்டுட்டு தான் எதையும் தொடங்கணும்னு சொல்லுவாங்க. அது தனக்குத்தானே போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு காப்பு, மகான்களை சுற்றி வச்சுக்கக்கூடிய ஒரு காப்பு. இருக்கிறதுல டாப் மோஸ்ட் காப்பு எது என்று கேட்டால் ஏக இறைவனின் அருட்காப்பு. அந்த அருட்காப்பு தான் அவர்களை வந்து பஞ்சபூதத்தினாலும் நெருப்பாலும் நீராலும் காற்றாலும் வேறு எந்த வகையினாலும் அவர்களுக்கு கேடு வராமல் பாதுகாக்கக்கூடிய உண்மையான காப்பு. அதை அப்பர் சுவாமிகளுக்கு அந்த காப்பு வாச்சிருச்சு, அந்த விசுவாசத்தினால் வாச்சது. அதனால் அவருக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரண்டர் ஆகிட்டார். நீ பார்த்துக்க நாளை விட்டுட்டார். அப்போ கடவுள் கை வச்சிட்டாரு. இறைவனோடு கொள்ளும் உறவு அப்படின்றதே 4 வகையான உறவு. 4வரும் அதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. இப்போ 4 வகை உறவுன்னா முதல்ல தாச மார்க்கம்னு சொல்லுவாங்க. அதாவது நீ தலைவன், நான் அடிமை. அண்ணவன் தலைவன், அவருக்கு அடி சரண் நாங்களேன்னு சரண்டர். தலைவன் அடிமையாக நினச்சதுன்றது அப்பர் சுவாமியுடைய மார்க்கம், அதை தாச மார்க்கம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஞானசம்பந்த பெருமானுடைய மார்க்கம் என்பது சத்புத்திர மார்க்கம் என்று சொல்வார்கள். அதாவது நீ எனக்கு அப்பா அம்மா, நான் வந்து உன் பிள்ளை, தந்தையே தாயே அப்படின்னு. 3வது மார்க்கம் என்பது நம்ம இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை பொறுத்தளவில் சக மார்க்கம்னு சொல்கிறது. சக மார்க்கம்னா ஈக்குவல். இப்போ தோழர்கள் நண்பர்களை தான் நம்ம ஈக்குவலாக வச்சுருப்போம். அப்போ அவர் கடவுளை வந்து இறைவனை வந்து தோழனாகவே பாவிச்சார். அதனால தான் 2 பேருக்கும் வந்து ஒரே சண்டையும் சச்சரவும் எல்லாம் ஒரே ஒரு பணிவாலாம் அவர் நடந்துக்க மாட்டார். எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலாக பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மார்க்கத்தை வந்து சக மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். மாணிக்கவாச பெருமானுடைய மார்க்கம் என்பது சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்பது என்னன்னு கேட்டால், இது ஆத்மா அது பரமாத்மான்ற மாதிரி இறைவன் வந்து என்னோட கணவர், நான் வந்து அவருடைய துணைவி அப்படின்னு. அதாவது சன்மார்க்கம் என்பது கணவன் மனைவி உறவு மாதிரியான ஒரு உறவு. இது ஒன்றுக்கும் 4 வகை மார்க்கத்துக்கு கிடைக்கிற முக்தி என்பது 4 வகையான முக்தின்னு சொல்லுவாங்க. சாலோபம், சாரூபம், சாமீபம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 வகை மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கும் 4 விதமான நிலையில் இறைவன் இருக்கிறார். இப்போ சாலோபம் அப்படின்னு கேட்டால் அப்பர் சுவாமிகளுடைய மார்க்கத்தில் வந்து தாச மார்க்கத்தில் வந்து சாலோப முக்தி அது சாத்தியம். அடுத்தது வந்து சாரூப முக்தி, அப்புறம் சாமீப முக்தி, சாயுஜ்ய முக்தி என்று 4 வகை முக்தி இருக்குது. சரியில ஈசன் ஜடவடிவாய் நிற்பான். சரியைனா இப்போ உழவார பணி தான் செஞ்சார் அப்பர் சுவாமி. சிவன் கோயிலை சுத்தம் பண்ணணும், எல்லாம் பணிகள் செய்கிறது. அப்போ எந்நேரமும் வந்து அந்த வெளி வழிபாடு வெளி விஷயங்களை கவனிச்சார். தான் சரியை. அதுக்கு இறைவன் வந்து அந்த சிலை ரூபத்திலிருந்து தான் அவருக்கு அருள் பாலிப்பார். அப்போ அவங்களுக்கு அந்த சிலையை வணங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஒருமையில் தான் அந்த அந்த பரவசம் வரும். அதான் சாலோபம். சரியையிலே ஈசன் ஜட வடிவாய் நிற்பான். அங்கே கல்லுலையோ செம்புலையோ அந்த வடிவத்தில் தான் இறைவன் அங்கே வருவார்.
கிரியையிலே மந்திரத்தில் கிட்டி அருகிருப்பான். இப்போ கிரியைன்னும் போது மந்திர உபாசனை அடுத்த நிலை. இப்போ நீங்க சொல்ற அந்த வரிசை சரியை கிரியைன்னு சொல்லிட்டு வர அந்த அந்த வரிசையில் வரும். அப்போ அதுக்கு வந்து சாரூப முக்தி, அதாவது சார்ந்து இருக்கும், பக்கத்தில் இருக்கும், நினச்சா வரும், அவ்வளோதான். மந்திர உபாசனை போது மந்திரம் சொல்லணும்னா அந்த தேவதைகள் வந்து கெட் ரெடியாக இருக்கும், கூப்பிட்டவனும் வரும். அதுதான் சாரூபம். ஊனமிலா யோகத்தில் உள்ளொளியாய் நிற்பான். யோக மார்க்கம் என்பது மூணாவது, அதில் வந்து உள்ளொளியாக வரும். அப்போ சாமீபம். கடைசியாக ஞானத்தில் தானாகுவான். இந்த ஞானம் என்பது தான் வந்து இந்த சன்மார்க்கம் என்பது. தானே தன்வயமாதல், அம்மையமாதல் வள்ளல் பெருமான் சொல்வார். அதான் மாணிக்கவாசக பெருமானை பொறுத்தளவில் அந்த ஒரே இறை நெறியில் உச்சத்தில் இருந்தார். அந்த மார்க்கம் அவர் இறைவனை கணவராகவும் தன்னை மனைவியாகவும் பாவித்து நடந்தது. இதில் என்ன சிறப்புன்னு கேட்டால், ரொம்ப கடுமையான மார்க்கம் எதுன்னு கேட்டால், ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மார்க்கம் எதுன்னு கேட்டால் சன்மார்க்கம் தான். சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மாணிக்கவாசக பெருமான். ஏன்னா அதுக்கு தான் கட்டுப்பாடும் அதிகம், பயனும் அதிகம். இப்போ ஒரு அடிமை வந்து நிறைய தப்பு பண்ணலாம். அப்போ ஒன்று பாஸ் தண்டிப்பார், இல்லாட்டி மன்னிப்பார். அதே மாதிரி ஒரு குழந்தை எந்நேரம் தப்பு தான் பண்ணும். அப்போ அம்மை வந்து பெற்றோர் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு சில நேரத்தில் அணைச்சி சில நேரத்தில் கண்டித்து வளர்ப்பாங்க. ஒரு சக மார்க்கத்தில் கூட நட்பில் வந்து தவறுகள் நேரும், அதில் இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவில் மட்டும் தப்புன்றது கடுமையாக பார்க்கப்படும். மற்றதில் கடுமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் உரிமையும் அதிகம், அதே சமயத்தில் கடமையும் அதிகம், கண்டிப்பு அதிகம். அது சன்மார்க்கம் டாப் மோஸ்ட் மார்க்கம். கிடைக்கும் பயன் அதிகம், அதே சமயத்தில் அதில் கட்டுப்பாடும் அதிகம். இன்னொரு பார்வையில் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறதா இருந்தால் என்னென்னா, பிற உறவுகளுக்கு எல்லை உண்டு. இப்போ உதாரணமாக அதான், இப்போ ஒரு தலைவனுக்கும் ஒரு எஜமானனுக்கும் ஒரு வேலையாளுக்கு இடையில் இருக்க உறவு இருக்கே, அதுக்கு ஒரு எல்லை உண்டுல்ல. கண்டிப்பாக. ஒரு எல்லைக்கு மேலே வேலையாள் நுழைய முடியுமா? முடியாது. நான் எஜமானோட பெட்ரூம் வரைக்கும் போகமெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு இந்த எல்லைக்கு மேலே வரக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அப்போ ஒரு அடிமைக்கு இந்த எல்லையில் தான் போய் நிற்கணும்னு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு முதலாளிகிட்ட பேச முடியாது. இந்த லெவலுக்கு தான் பேசணும், டோனை உயர்த்தி பேச முடியாது. அப்போ இப்படி தான் பேசணும், இவ்வளோ தான் நடந்துக்கணும்னு எல்லை உண்டு. அப்போ தாச மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் மார்க்கத்துக்கும் எல்லை உண்டு. எல்லை ரொம்ப குறைச்சல் சொல்ல போனால். அதனால தான் திருநாவுக்கரசர் வந்து அந்த முக்தி அடைகிறதுக்கு வந்து ரொம்ப பாடுபட்டு தவண்டு இப்படித்தான் போய் அடைஞ்சார். ஏன்னா அது கடுமையான மார்க்கம், கண்டிஷன்ஸ் கம்மி. அப்போ அதுக்கு எல்லை உண்டு. இப்போ அடுத்து வந்து ஞானசம்பந்த பெருமான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையுமே எல்லை உண்டு. ஒரு எல்லைக்கு மேலே பெற்றோர்கள்ட்டையும் பிள்ளைகள் போக முடியாது. ஒரு எல்லைக்கு மேலே ரெண்டு பேருக்கும் வந்து உறவுகள் குறைஞ்சிரும். என்ன தான் தாயை ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் தாய் என்பது ஒரு எல்லை தான், அதுக்கு எல்லை உண்டு. ஒரு எல்லைக்கு மேலே அந்த உறவுகள் கட்டுப்படுத்தப்படும். எல்லா இடத்துக்கும் ஒரு தகப்பன்ட்டு தாயிட்டு பிள்ளைய போக முடியாது. அந்த லெவலில் விட அந்த லெவலோடு முடிஞ்சு போச்சு. மூணாவது வந்து நண்பர்களுக்கும் எல்லை உண்டு. என்னதான் உரிமை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது நீங்கள் விலகித்தான் தீரணும். ஒரு எல்லைக்கு போயாச்சுன்னா, சரிப்பா நான் படுக்க போகிறேன்னா அவன் ரூமை பார்த்து போகணும், இவன் ரூமை பார்த்து போகணும். அதுக்கும் எல்லை உண்டு. எல்லையற்ற உறவு என்று இந்த உலகத்தில் உண்டு என்றால், ஒன்று கணவன் மனைவி உறவு, இன்னொன்று கடவுளுடன் கூடிய உறவு. அது சன்மார்க்கத்தில் இருக்கு. அன்லிமிட்டட் எல்லையற்ற உறவு. இதுக்கு பைண்டிங்கே கிடையாது. கணவன் மனைவி எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு மேலே நீ வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவன் பெட்ரூம்குள்ளேயும் போகலாம், பாத்ரூமுக்குள்ளேயும் போகலாம், எந்த ரூமுக்குள்ளேயும் அவளும் போகலாம், அவனும் போகலாம். அப்போ எல்லையற்ற உறவு. அதே மாதிரி இறைவனோடு உள்ள உறவுலையும் சன்மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் கடவுளோட அந்த எல்லையற்ற உறவு வாய்க்கும். அதனால தான்
மாணிக்கவாசக பெருமானுக்கு எல்லாமே ஈஸியாக இருந்தது. மற்றதில் ஒரு அடிமைனா கெஞ்சணும், தோழனாக இருந்தால் அதட்டணும், அம்மாவாக இருந்தால் பிள்ளையாக இருந்தால் அடம் பண்ணணும். சாக்லேட் வாங்கி தர மாட்டேன்னு வாங்க, அட்டம் பண்ணி வாங்கணும், அல்லது கெஞ்சணும், அப்பயும் கொஞ்சி தான் வாங்கணும். ஆனால் இந்த உறவில் கேட்டால் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை அந்த அளவுக்கு. அதனால தான் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. அது மட்டும் வேண்டும் அயன் மாலுக்கு அரியோயினின்னார். நீ ஈவன் திருமால் கண்ணுக்கும் பிரம்மா கண்ணுக்கும் யார் கண்ணுக்குமே நீயே யாரும் பார்க்கணும் அவன் என்ன மாதிரி ஈஸியாக அவனை பார்க்க முடியாது. அவர்களுமே எல்லைக்கு உட்பட்டு தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் போய் பார்க்கணும். ஆனால் இவங்க எப்போ வேணாலும் பார்க்கலாம். அந்த எல்லையற்ற உறவு. அப்போ எல்லையற்ற உறவு இருக்க போய்த்தான் சன்மார்க்கம் என்பது மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது காரணம் என்னென்னா அந்த எல்லையற்ற நிலையில் உணர்வு பொங்குது. ஏன்னா இருக்கிறதுல ஒரு பெற்றோரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு மெல்ட்டிங், ஒரு நண்பனை பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், ஒரு எஜமானனை பார்க்கும்போது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியும், ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சந்திக்கும் போது இருக்கக்கூடியதை விட கம்மி தான். இவர்கள் சந்திக்கும் போது தான் அந்த எல்லா பொங்குறதும் பொங்கி ஊற்றும். அப்போ இது எல்லையற்ற உறவு, எல்லையற்ற அன்பு. அதனால் இதுக்கு பவர் அதிகம். அதனால் அயன்மாலுக்கு நீங்கள் அறியாள் எனக்கு ஈஸியாக கிடைச்சே அப்படின்னு பாடுவார். அதனால தான் வள்ளல் பெருமான் எடுத்துக்கிட்டோம்னா சன்மார்க்கம் என்று அதை எடுத்துக்கிட்டார். இப்போ வள்ளல் பெருமான் யாரை ரொம்ப பாராட்டினாங்க பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசக பெருமானை தான் பாராட்டுவார். திருவருட்பாவுடைய பல பாடல்கள் மாணிக்கவாசருடைய திருவாசகத்தை ரீடோல்டு பண்ண மாதிரி இருக்கும், அப்டேட் பண்ணி சொல்கிற மாதிரி. அது 1300 வருஷத்துக்கு முந்தி, இது இப்போ லேட்டஸ்ட்டாக 130 வருஷத்துக்கு முந்தி. இந்த 96 தத்துவங்களை விரிவாக படிச்சது திருவருட்பாங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக சொன்னது. அதில் அதான் வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தீ சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று அதை வள்ளல் பெருமான் பாடுவாங்க. மாணிக்க வாசகர் வள்ளல் பெருமானுக்கு ஒரு முன்னோடி மாதிரி. அந்த சன்மார்க்கத்துக்கு மாணிக்க வாசகர் பெருமான் தான் அதை வழி காமிச்சது. அந்த நெறியிலேயே தான் வள்ளல் பெருமான் போயிருப்பாங்க. அதனால் வள்ளல் பெருமானும் அதே தான். அப்போ அந்த மாணிக்கவாசக பெருமான் எப்படி அந்த சிவநிலை என்பதை அடைந்தாரோ, மாணிக்கவாசக பெருமான் கட்டின கோயில் இருக்குது, திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில், ரொம்ப பிரசித்தமான கோயில். ஆமாம் ஆமாம். அதனுடைய சிற்ப வேலைப்பாடு உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம இந்த ஷேடு சன் ஷேடெல்லாம் நம்ம இரும்பை வளைச்சி இப்படி வச்சு எல்லாம் கட்டுறோம். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, கல்லவே அப்படியே வளைச்சி சன் ஷேடு கட்டியிருப்பாங்க. அதில் தான் ஸ்தபதிகள் இறையும் போது கூட கான்ட்ராக்ட் போடும்போது கூட ஆவுடையார் கோயில் சிற்பம் நீங்களாகன்னு போடுவாங்க. ஏன்னா ஆவுடையார் கோயில் சிற்பத்தை யாரும் செய்ய முடியாது, அந்த மாதிரி சிற்ப வேலைப்பாடு இறைவனுடைய அருள் இல்லாமல் செய்ய முடியாதுன்றதுக்காக ஆவுடையார் கோயில் சிற்பம் நீங்களாக அப்படின்னு தான் எழுதுவாங்க, கான்ட்ராக்ட் ஒப்பந்தம். அந்த அளவுக்கு அந்த கோயில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதில் வர்ற அந்த திருவிளையாடல் காட்சிகள்லாம் கூட வரும். அந்த சிலையை பார்த்தாவே அந்த சிலையில் ஒன்றொன்றையும் நுட்பமாக பார்த்துருப்பாங்க. இப்போ நாம் சொல்கிறோம் ஹேர் ஸ்டைலு, அந்த ரிங்கு போடுறது, அது போடுறது இது போடுறதுன்னு அந்த அழகு குறிப்புகள் சொல்கிறோம். அதில் ஒவ்வொரு அழகு குறிப்பும் அங்கே இருக்கும். அந்த சிற்பங்கள்லேயே அப்படி இருக்கும், அழகாக இருக்கும். அப்போ அதிலே நீங்கள் அந்த கைடை கூப்பிட்டு கேட்டால் தான் தெளிவாக தெரியும். அவன் சொல்லுவான், நீங்கள் லேட்டஸ்ட்டாக இப்படி சொல்கிறீங்களா, அது எப்படி இப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், எத்தனை முறையில் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், எத்தனை முறையில் காதுக்கு வளைய மாட்டலாம், எப்படி எப்படிலாம் அந்த கைக்கு வளையல் போட, இப்படிலாம் நல்லா அதை பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அற்புதமாக அந்த ஆவுடையார் கோயில் சிற்பத்தில் அதில் ஆவுடையார் மட்டும்தான் இருப்பாங்க. மாணிக்க வாசகர் தான் அங்கே சிவனாக இருக்கார் அப்படின்றது அங்கே ஐதீகம். அதனால் மேலே லிங்கம் இருக்காது, கீழே ஆவுடையார் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆவுடையார் பகுதி மட்டும் இருக்கும். லிங்கமாக இருக்குது, மாணிக்க வாசகரே இருக்கார் அப்படின்றது அந்த கோயிலோட அவ்வளவு சிறப்பு. அதே நம்ம வள்ளல் பெருமானே அந்த ஜோதி தரிசனத்தில் எழுதும்போது, ஜோதி பாட்டில் எழுதுவார், பாடும்போது
சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவ ஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி அப்படி பாடுவாங்க. அதாவது எனக்கு சிவமாக்கி கொண்டது, சிவம்தான் இறுதி பொருள், நிலைத்த பொருள், நம்ம கடைசி அடைய வேண்டிய பொருள் என்று எனக்கு உணர்த்தி, சிவமே பொருள் என்று எனக்கு தேற்றி, என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி திருச்சிற்றம்பலத்து திருநட ஜோதி என்று அந்த சிவம் தன்னை எப்படி ஆட்கொண்டது என்பதை மாணிக்கவாசக பெருமான் பாடுவார். நால்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவனை சொன்னீங்க, நால்வகை இது சொன்னீங்க இல்லைங்களா, உறவுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தரும் வந்து கடவுளை எப்படி பாவனை பண்ணி பாவிச்சு பாடினாங்கன்னு ஒரு பாடல்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த சிச்சுவேஷன்ல தான் அந்த பாட்டு வந்துச்சு. இப்போ இவர் 3 வயசு குளத்தங்கரையில் அப்பா கூட போகிறாரு நம்ம திருஞான சம்பந்த பெருமான். முதல் பாட்டு தேவாரம் எப்படி பிறந்தது, அந்த சிம் கார்டு வந்து இறங்குது, அந்த ஏக இறைவனோட சிம் கார்டு வந்து அந்த ஃப்ராக்ஷனில் தான் இறங்கும். ஆக்சுவலாக அது ஒரு மறுபிறவி மாதிரி, ஞானம் என்பது மறுபிறவி. ஏற்கனவே நம்ம அம்மா அப்பாவுடைய சிம் கார்டை வச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அம்மா அப்பாட்ட இருந்த நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள், அவங்க செஞ்ச தர்மம், அவங்ககிட்ட இருந்த திறமை, அறிவு, ஆற்றல், இதெல்லாம் நமக்குள்ள அந்த கார்டு வழியாக இறங்குது. அதான் ஜெனட்டிக் நாலேஜ்னு சொல்கிறோம். அப்புறம் குரு வந்து அவர் சிம்மை சொருகிறாரு. அவர் கொடுக்குற சிம்மு வந்து யூனிவர்சல் சிம்மு, சர்வ உலகத்துக்கும் பார்க்கக்கூடிய, கடவுளை பார்க்கக்கூடிய சிம்மை தான் ஒரு தீட்சையாக வச்சு கடவுள் சொருகிறாரு. அதை சொருகியாச்சுனா தான் அந்த ஆன் த ஸ்பாட்லேயே அந்த எல்லை கடந்த, மொழி கடந்த, சகல உணர்வுக்கும் ஐக்கியப்பட்ட அந்த பேரானந்த பெருநிலை என்பது யாருக்கும் வருது. அப்போ அறிவு வந்து ஒரு மையத்தில் தான் இருக்குது. அதை சொருகினோடனே அப்படியே டவுன்லோட் ஆயிரும். அது அப்படித்தான். இப்போ ஒரு 3 வயசில் குளத்தங்கரைக்கு போகிறாரு, அப்பா கூட்டு போகிறாரு ஞானசம்பந்த பெருமானை. அப்போ ஒரு குளிக்கிறதுக்காக படித்துறையில் மேலே நிறுத்திட்டு உள்ளே போய் குளிக்க போகிறாரு. குளிக்கும்போது முங்குது தலையை முங்கி உள்ளே போனோம். திடீர்னு பார்த்தா அப்பாவை காணோம், தண்ணியில் தலை தெரியலன்னொன்னே பயந்து போய் பதட்டம் அடைஞ்ச குழந்தை. வழக்கமாக எப்போ அழுதாலும் எப்போ இருந்தாலும் இவங்க ஆறுதலுக்கு அந்த சீர்காழி கோபுரத்தை காமிச்சு சாமி கும்பிட்டுக்கோன்னு சொல்லி பழகிட்டாங்க. அப்போ இதுக்கு உடனே ஒரு பிரச்சனை வந்தோடனே சாமியை கும்பிடணும் அப்படின்னு பழக்கம் ஆயிடுச்சு. அப்படி ஆனவுடனே இது அழுதுகிட்டே அப்போ அப்படி கோபுரத்தை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிருச்சு. கும்பிட ஆரம்பித்த உடனே அதான் நேரம்ட்டு சரக்குன்னு அம்மை வந்து சொருகிட்டா சிம்மை. இவர் சொருகிட்டு அந்த கடவாயில் அந்த அமுதம் ஒழுகுது. அந்த குழந்தைக்கு அந்த சொருகினவுடனே அந்த ஞானம் வந்துருச்சு. ஞானம் வந்தவுடனே சிறுபிள்ளைத்தனம் போயிடுச்சு. குழந்தையாக இருக்கும்போது அந்த அவநம்பிக்கை இருந்ததுனால அந்த மருட்சி, எதிர்காலத்தை பற்றி அவநம்பிக்கை, அப்பா அம்மாவை சார்ந்து வாழும் டிபெண்டன்ட் லைஃப், அடிமை வாழ்வு, இது எல்லாமே வந்து அஞ்ஞானத்தில் உதிக்கிறது. ஞானம் வந்துருச்சுனாலே முதல்ல வர்றது சர்வ வல்லமை, விடுதலை உணர்ச்சி, இண்டிபெண்ட் லைஃபு, விடுதலை உணர்ச்சி, அஞ்சாமை, உயிருக்கு அஞ்சாமை, அப்புறம் கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பீரம். இங்கே உலகத்தில் எதை காட்டினாலும் துப்புவாங்க. ஞானத்தின் அறிகுறிகள், ஞானத்தின் அறிகுறி, கடவுள் சிம்மு இறங்குனதுக்கு அறிகுறி தான். இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் உலகத்தில் எதை காட்டினாலும் தூணு துப்பிட்டு போயிடுவாங்க. அது எல்லா ஞானிகளுக்கும் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் ஞானிகளுக்கு அது வரும். ஞானம் அடைஞ்சவனும் வரும். ஆமாம், எல்லாமே கிடைக்கும். ஆமாம், அது வந்து எந்த ஒரு மார்க்கத்திலையும் ஞானம் என்று வந்துருச்சுன்னா அந்த வல்லமை வந்துடும். அதெல்லாம் ஒரு அடையாளம். அப்போ அந்த அஞ்ஞானம் நீங்கி ஒரு அஞ்சாமை வந்து அந்த இறை ஐக்கியம் வந்து ஒரு முழு நம்பிக்கை வந்து வரும்போது அந்த ஞானப்பால் ஒழுகுது. அப்போ மேலே வராரு. இப்போ அழுது முடிச்சிருக்கு, கண்ணில் கண்ணீர், வாயில் பால். இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வாயில் கடவாயில் பால் பொழுகுது, யார் கொடுத்தது பாலுன்னாங்க. இவருக்கு ஞானம் வந்துருச்சுல்ல, இல்லாட்டி தத்தாப்பத்தானு உலகிருப்பார். இவர் ஞானம் வந்தவுடனே
இவர் அது சிரித்தார். அப்போ குழந்தை சிரிக்கிறவங்கள சொல்கிறேன் அப்படின்னு அரட்டார். அவர் இந்த குழந்தையாத்தான் பார்க்குறாரு. அவன் வானத்துக்கும் பூமிக்குமா இருக்கிறது இவருக்கு தெரியாது. ஞானசம்பந்த பெருமான் அது சிம் இறங்கியாச்சுன்னா அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சிம் கார்டு சொருகியாச்சுன்னா அது அதோடைய ஃபிசிக்கல் லெவல் இவ்வளவு தான். இந்த உலகம் தான் ஃபிசிக்கல் லெவல். ஆனால் அதோடைய ஆஸ்ட்ரல் லெவல் வந்து வானத்துக்கு பூமிக்கு விஸ்வரூபம். அது பாவம் அவருக்கு தெரியாது. அவர் ஏன்னா அது கடவாயில் பால் ஒழுகுது, யார் கொடுத்தது பால் அப்படின்னு கேட்டார். சிரித்தான். சொல்லு, எவனா திருட்டு பால் கொடுத்துருந்தா திருட்டு புத்தி வந்துடும்ல, சொல்லி எவன் பால் கொடுத்ததுன்னு. ஆமாம் திருடன் தான் கொடுத்தான் அப்படின்னாரு. திருடனா என்ன சொல்கிறேன்னாரு. ஆமாம் அவன் கள்வன் தான், உள்ளங்கவர் கள்வன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் அவன் அந்த தேவாரத்தை பாடுறாரு. கடவுளை வந்து உள்ளங்கவர் கள்வன், தோடுடைய செவியன் விடை ஏறி. அதில் கூட பாருங்கள், விடை ஏறி. அவன் வினாவில் ஏறி உட்காந்துருக்கல. நாம் வினாவில் ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த நோய் தீருமா, என் வாழ்க்கை மலருமா, கடன் அடையுமா, ஐயோ அம்மாடி ஆத்தாடின்னு புலம்பிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனால் தீந்துருமா பிரச்சனை, இந்த கோயிலுக்கு போனால் தீந்துருமா, மொட்டை அடித்தா தீந்துருமா, உருண்டு உருண்டு போனால் தீந்துருமான்னு நம்ம வந்து ஒரு கோயிலாக ஒரு குளமாக ஒரு சாமியாராக நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வினாவில் ஏறி உட்காந்துருக்கோம். ஆனால் அந்த கொம்பன் இருக்காரு ஆதிசிவன், விடையில் ஏறி உட்காந்துருக்கான். அந்த விடையினா காளமாடுன்னு ஒரு அர்த்தம், குரு என்று ஒரு அர்த்தம். நந்தினா குரு. குருவின் வழியாக இறைவன் வருகிறார் என்பது ஒரு பொருள். அப்புறம் விடையில் ஏறி உட்கார்ந்திருக்கார் என்பது ஒரு பொருள். காளமாடு ஒரு வாகனம் என்பது மேலோட்டமாக பார்க்கக்கூடிய பொருள். அதுக்கு ஆழமாக போக போக வேற இது மாறும். அப்போ விடையில் ஏறி உட்கார்ந்துருக்கவர் இஸ் த ஆன்சர் ஆஃப் ஆல் கொஷின்ஸ் இன் த யூனிவர்ஸ். இந்த பேரண்டத்தில் எழும் எல்லா கேள்விகளுக்கும் அவன் ஒருத்தன் தான் விடை. அதான் விடையேறி. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவென் மதிசூடி காடுடைய சுடலைப்பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன், என் உள்ளத்தை கவர்ந்த திருடன் அப்படின்னு. அப்புறம் ஏடுடைய மலரான் முனை பணிந்தேத்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே என்று அந்த முதல் தேவாரத்தை, அந்த ஓப்பனிங் சிம்ம சொருனவுன்னு அந்த ஓப்பனிங் தேவாரம் இருக்கே, அது மிக பிரமாதம். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தோழன் தானே, சண்டை போட்டுக்கு தானே வரணும். தோழர்கள்னாலே முதல்ல சண்டை தான் போடுவாங்க. சண்டை போட்டு அப்புறம் சமாதானம் ஆவாங்க சகமார்க்கத்தில். அது அப்படித்தான். நல்லா கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க நேரம் பார்த்து இவர் நல்லா வெடலை குறும்பு பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்தார். ரொம்ப பிடிச்ச மனைவி, அவளை கல்யாணம் பிடிச்ச பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணணும்னு, முறை பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு எல்லாம் சகல ஏற்பாடுகளோடு பண்ணும்போது தான் அங்கே வந்து நிற்கிறாரு. இதுதான் அவருக்கு ஒன்றும் ஓடலை. வந்து உனக்கு எனக்கு வழக்கு உண்டு, நீ வந்து இப்படின்னு அவர் நீட்டார். ஏட நீட்டினா எல்லாம் இவருக்கு முதல்ல ஆத்திரம் வந்துடுது. ஏன்னா நல்ல ஒரு செல்வந்த குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. அப்போ வந்து அவருக்கு இந்த மாதிரிலாம் அடிமைன்னு ஒரு சாசனம் இருக்கிறதா அவருக்கு கேள்விப்பட்டதே கிடையாது. அப்போ உனக்கு என்ன பைத்தியமா பித்தா, நீ கிறுக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க, கடவுளை பார்த்து சொல்கிறாரு, பைத்தியமா உனக்கு என்ன கிறுக்கா, நான் என் குடும்பம் என்ன, என் அந்தஸ்து என்ன, எங்கள் பரம்பரையோட தன்மை என்ன போய் நீ வந்து அடிமைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னொன்று எல்லாம் ஆதாரத்தோடு தான் இருக்கேன். ஏன்னா சேக்கிழார் பெருமான் அழகாக சொல்லுவார், எதுவாக இருந்தாலும் அதுக்கு 3 விதமான இது வேணும். ஒன்று காட்சியாக இருக்கணும், பார்த்துருக்கணும் யாராவது சாட்சியாக, அல்லது எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான், 3 ஆதாரம் இருந்தால் தான் வந்து ஒரு வழக்கை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு இதில் சொல்லுவார். அது மாதிரி இவர் வந்து சொன்ன உடனே என்ன ஆதாரம்னு இவர் நீட்டுறார். எடுத்து கச்சாத்தை நீட்டினவுடனே ஒன்று வாங்கினவுடனே என்ன பண்ணார், சரி ஏதோ வில்லங்கமாக அந்த ஆள் வந்து நம்ம கல்யாணத்தை கெடுக்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டான், சரி இதான ஆதாரம் இருக்குன்றான், படக்குன்னு தீயில போட்டால் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பொசுக்குன்னு தீயில போட்டுறாரு. போட்டுறாரு. போட்ட உடனே பார்த்தீங்களா அவன் திருட்டு போய் இப்படி ஒரு ஆதாரம் வச்சுருந்தேன், இதையும் தூக்கி இதில் போட்டான், அப்போ அதுலேருந்தே தெரியுது இவன் திருடன்னு, என்னை ஏமாத்துறான்னு தெரியுது, இவன் அடிமைன்னு தெரியுதுன்னு இவர் வைக்கிறாரு. நீ என்ன இருந்தாலும் அவர் ஒரு ஆதாரத்தை எடுத்து இப்படி போடலாமான்னு கேட்குறாங்க.
அவர் இல்லை இல்லை இவர் போய் சொல்கிறாரு சொல்லணும்னு. அப்போ தான் அவர் என்ன சொன்னார், இது வந்து ட்ரூ காப்பி தான், ஒரிஜினல் இன்னும் வச்சுருக்கேன்னு எடுத்து அவன் தான் நினச்ச எத்தனை நாள் எடுப்பான்ல உள்ளேருந்து. எடுத்த உடனே தான் அப்போ அதை எடுத்து வாசிக்கிறாங்க. எல்லாம் பூர்வாத்திரமாக இருக்குது. இப்போ நமக்கே எங்கள் அப்பா பேர் தெரியும், எங்கள் தாத்தா பேர் தெரியும். தாத்தாவோட அப்பன் பேர் பூட்டன் பேர் என்னன்னு கேட்டால் நம்ம தாத்தா பேர் தான் வளருவோம். யாருக்குமே பல பேருக்கு தாத்தா பேரே தெரியாது. 7 தலைமுறை எழுதி வச்சிருக்கு, இன்னார் மகன் இன்னார் மகன் இன்னார் மகன் இன்னார் மகன்னு. இவங்களுடைய பத்திரங்கள் பழைய தஸ்தாவேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து சவுடியை படுத்து பார்த்தா எல்லாம் அதே ஸ்டைல் அதே இருக்குது. அப்போ சொன்னாங்க, முன்ன பின்ன தெரியாதுன்னு சொல்கிற, எவனோன்னு சொல்கிற, எல்லாம் க்ளீனாக கச்சாத்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சண்டை வருது. அப்புறம் மறுபடியும் கல்யாணம் நின்று போகுது. இதை விசாரணை பண்ணிட்டு தான் கல்யாணம் நடத்தணுன்ட்டு. அப்புறம் மறுபடியும் பெரிய கோர்ட்டு கூடுது. அவங்க யோசிச்சு பண்ணி எல்லாம் பார்த்துட்டு நீ அவருக்கு அடிமை தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அவர் பின்னாடி தான் போகணும், அவனுக்கு நீ அடிமைன்னு. இவர் பின்னாடி அலைகிறாரு. அவன் காற்று, அவன் ஒளி, அவன் வேகத்துக்கு நடக்க முடியுமா? உன் கல்லையும் முள்ளையும் செருப்பும் போடாமல் லோ 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 லோன்னு அலைகிறாரு. அப்படி குமுறுறாரு. வாழ்க்கையே போச்சு, கல்யாணத்தையும் செய்ய விடலை, வாழ்க்கையை இப்படி குலைச்சிட்டு நான் பின்னாடி இப்போ தெருவில் அலைய விடுறாங்களேன்ட்டு. அப்புறம் கடைசியாகத்தானே ஒரு இடத்துல வந்து கெஞ்சுறாரு, என்னையா விஷயம், நீ யாருப்பா, உனக்கு எனக்கு என்ன உறவு, ஏன் என்ன படுத்துற? ஏன்னா அந்த மாயை வந்து அப்படி மூடி இருக்கும். மாயை வந்து அதான் விளையாட்ட ஒரு கதை சொல்லுவாங்க, ஆதி சிவனே வந்தாலும் ஏக இறைவனே வந்து ஒரு பிறவி எடுத்து பூமியில் இறங்கியாச்சுன்னா 7 திரை மூடித்தான் இறக்கும். இந்த 7 திரையை மூடாமல் எந்த பிறவி இங்கே கொடுக்க முடியாது. நமக்கு வந்து திரை ரொம்ப அழுத்தமாக இருக்கிறதுனால ஒன்னொன்னையும் சுரண்டி எடுக்கிறதுக்குள்ளே பல ஜென்மாந்திரமாக போராட வேண்டியிருக்கு. மகான்கள் இறங்கும்போது இந்த திரை லைட்டாக இருக்கிறதுனால ஒரு சுரண்டு தட்டினா வந்துடுது. அவ்வளோதான் வித்தியாசம். அதான் சொல்லுவாங்க, அவர் இறைவனே வந்து கொஞ்சம் இந்த பிறவியோட துன்பத்தை அனுபவித்து பார்க்கணுன்ட்டு வந்து இறங்கிட்டாராம். அப்போ இறங்கிட்டு அப்போ பிறப்பில் போது சொல்லி வச்சுட்டு வராரு நாரத முனிவர். இப்படிலாம் கூப்பிட்டு, அப்படியே கை விட்டுறாதீங்கப்பா, ரைட் டயத்துக்கு வந்து என்ன கிளப்பி கூப்பிட்டு வந்துடுங்க, ஏதோ போனாலும் விட்டுறாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வராரு. வந்து இங்கே வந்து ஒரு பன்றியாக பிறந்து ஒரு சாக்கடையில் நல்லா பெண் பன்றியோடு வாழ்ந்து ஒரு நிறைய குட்டி போட்டு சுகமாக படுத்திருக்காரு. அப்புறம் நாரதருக்கு டைம் வந்தவுடனே இவர் மீட்டு போகிறதுக்கு வராரு. வந்துட்டு இவர் தலையில் தட்டி, என்ன ஏன் கிளம்ப வேண்டாமா, என்ன அப்படி இருக்க அப்படின்னும் போது இவர் சொல்லுவாரா, இந்த பிறவி ரொம்ப சுகமாக இருக்குது, இதுவே நல்லா லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கா இந்த பெண் பன்றி, என்ன நல்லா இருக்குது, எனக்கு வந்து இந்த பிறவி ரொம்ப சுகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு வரேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு வரான். உடனே சரி, உன் மாயை நல்லாவே மூடி இருக்கு, உன்னை இப்படியே விட்டால் வரமாட்ட, மாயோட பலம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு பெரிய கல் எடுத்து மண்டையில் ஒன்று விட்டு போடுவார். அப்படியே அடித்து சேதஞ்ச உடனே உள்ள அது இது வெளியே வந்துடும். வந்துட்டு நல்ல வேலைப்பா நீ அடித்து வெளியே கிளப்புனா, இல்லாட்டி நான் வெளியே வர மனசே வரல. அந்த மாயை வந்து அவ்வளவு, அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படி ஸ்ட்ராங்காக மூடி இருக்கும். அது லேசாக சிலருக்கு வந்து கீறினவுடனே டக்குன்னு கிளம்பி வந்துடும். சிலருக்கு வந்து தேய்க்கணும், சில பேருக்கு போட்டு புளி போட்டு தேய்க்கிற மாதிரி வர மண் இதை போட்டு தேய்ச்சா வரும். சில பேருக்கு அடித்து உடச்சா தான் வரும். எதனாலங்க அந்த மாதிரியான? அது நிறையா பாவ பதிவுகள் வினைப்பதிவுகள் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப அடர்த்தி ஆயிரும் அழுக்கு மாயை. கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா லேசாக இருக்கும். லேசாக இருந்தால் அது ஊதுனாலே போயிடும் தூசி. சிலதை சுரண்டணும், சிலதை அடித்து உடைக்கணும். அது மாதிரி வெரைட்டி. அப்போ இவருக்கு அந்த மாயை மூடி இருந்ததுனால கெஞ்சுறாரு, நீ யாருன்னு தெரியல, நீ யார், நான் யார், ஏன் இப்படி என்னை விதைக்கிற, முன்ன பின்ன பார்த்தது இல்லையே, இந்த மாதிரியா எங்கள் பரம்பரையிலே இப்படிலாம் எவனுக்கு அடிமை சாதனை எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்கள் பாரம்பரியமாக பெரிய ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி மாதிரி நல்ல ஒரு செல்வந்த குடும்பம், அப்படி இப்படின்னு ஒன்று தான் இவர். அப்புறம் கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த தீட்சையை தலையில் வைக்கிறார். மாயை விலகி பளீர்னு அந்த 17 லோகம் தெரிச்சு வருது. அப்போ தான் கண்ணில் தண்ணி விட்டுட்டு வணங்குறாரு. வணங்கிட்டு, நல்ல வேலை என்னை வந்து உணர்த்தினேன் அப்படின்னோடனே, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுன்னொடனே, பாடுன்றார். பாடு, என் புகழை பாடுன்றார். அப்போ இவர் வந்து பாடுறது என்ன பாடுறதுன்னே தெரியல. ஏன்னா இவருக்கு வந்து
அது வரைக்கும் அந்த பள்ளிக்கூடங்களில் போய் இதெல்லாம் படித்ததில்லை, வெக்கபுலரி இல்லை. அவர் சொல்கிறார், என்னத்தையா பாட, எனக்கு ஒன்றுமே தெரில அப்படி இப்படின்றாரு. அப்போ தான் சொல்லுவார், நீ அடி எடுத்து கொடுன்னுவார். அடி எடுத்து கொடுன்ன உடனே, அடி எடுத்து கொடுக்குறதுனா பாஸ்வேர்டு, நெட்டுக்கு பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி. பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி கொடுன்ன உடனே என்னை வந்தவுடனே எப்படி என்னை கூப்பிட்டேன்னு கேட்பாரு. யோசிச்சு பார்த்து என்னை பைத்தியம் பித்தான்னு கூப்பிட்டேன்னாரு. ஓ, அதான் அந்த பாடல் பித்தா. அதான் முதல் பாட்டு தேவாரத்தில். அதை பைத்தியம்னே பாடேன் அப்படின்னாரு. ஏன்னா அது ஒரு இறைவன் என்பது லூசு இல்லாத லூசு தான். பைத்தியம் இல்லை, நான் பைத்தியம். அது கிறுக்கு இல்லாத கிறுக்குன்னு வச்சுக்க ஒன்று தான். அதனால தான் எங்கே போனாலும் இப்படி எட்டக்கு முட்டக்கான வேலையாகத்தான் செய்வார். அது அந்த திருவிளையாடற் புராணத்தில் வாய்ச்சோம்னா நமக்கு சில இடங்களில் கண்ணீர் வரும், சில இடங்களில் பார்த்தோம்னா இப்படித்தான் அவர் சிந்தனையை பார்த்தா அப்படி இருக்கும். அப்படி சொன்ன உடனே அப்போ தான் பித்தான்னு அந்த அடி எடுத்து கொடுப்பாரு. அவர் தான் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்னு அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. அதாவது சிவமயம் தவமயம் எல்லாம் ஒன்று தான். இந்த அவமயத்திலிருந்து டக்குன்னு எஸ்கேப் ஆச்சுன்னா தவமயம், தவமயத்திலேருந்து எஸ்கேப் ஆனால் சிவமயம். ஒரு ஜம்ப்பு தான். ஆனால் அந்த ஜம்ப்பு எப்போ வாக்கின்னு தெரியாது. அதுதான் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியமியம் கோவே துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிக்கிடந்து சும்மா இருக்கும் சுகம்னு வள்ளல் பெருமான் பாடுவாங்க. அதனால் ஒரு ஜம்ப்பு தான். ஆனால் அதுக்கு தயாராக இருக்கணும். எப்போ குதின்னு சொல்கிறாங்களோ குதிச்சிடணும். எப்படி குதிக்கிறது? என் புள்ள என் பேரன் என் பேத்தினா முடிஞ்சு போச்சு. வீடு வாசல் எஸ்டேட்டு நிலம்னா வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னா விசில் அடிச்சிட்டாரு, காடு விசில் கொடுத்துட்டாரு, மணி அடித்தாச்சு, வண்டி கிளம்ப போகுதுன்ட்டா பாஞ்சு ஏறணும். அதை ஒரு வினாடி விட்டோம்னாலும் வண்டி போயிடுச்சுன்னா அவர் அடுத்த வண்டி தான். சொன்ன மாதிரி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் முடிவு பண்ணணும். அதனால தான் எப்பயுமே என்ன செய்யணும், ஒரு 50 வயசு வரைக்கும் எல்லாம் வேலை வண்டி தான். நான் சம்பாதிக்கிறேன், அது அந்த வியாபாரம், இந்த ஷேர் மார்க்கெட்டு, அந்த இது இந்த இதுன்னு என்னத்தையோ சொல்லிக்கிட்டு சம்பாதிக்க வேண்டியதுதான். சம்பாதிக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அடுத்தவனை முல்லை அடிக்காமல் அடுத்தவனை துரோகம் பண்ணாமல் கொஞ்சம் நேர்மையாக சம்பாதிக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் ஒரு அனுபவங்களெல்லாம் முடிச்சுட்டு தயார் நிலையில் பெட்டி செட்டியை கட்டிட்டு தயார் நிலையில் ஆயிடணும். எல்லாத்தையும் டக்குன்னு கட் பண்ணி எடுத்துட்டு இந்த செல்வத்தோட உள்ள உறவு, பந்த பாசங்களோடு உள்ள உறவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து தயார் நிலையில் இருக்கணும். ஏன்னா தயார் ஆனாதான் அவன் தயாராவானுங்க. அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் அப்போருந்தே செய்ய ஆரம்பிச்சிடணும். 50 வயசுலேயே 40 வயசு 50 வயசு ஆச்சுனாலே ஆரம்பிச்சிடணும். அப்பயே ஆரம்பித்தா தான். அதான் பட்டுக்கோட்டை கல்யாணத்துன்னு ஒரு பாட்டில் பாடுவார். அது காதோர நரைச்ச முடி கதை முடிவை காட்டுதுன்னு முடி நிறைக்க ஆரம்பித்த உடனே நம்ம இங்கே எல்லாம் பெட்டி செட்டியை கட்ட ஆரம்பிச்சிடணும். எல்லாம் அந்த உறவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எல்லாம் தயார் நிலையில் இருக்கணும். எப்போ அப்படி கிளிம்ஸ் கிடைக்குதோ பாஞ்சிடணும். அந்த நீ தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்கிறது தயாராக இருக்கணும். அது மாதிரி அப்புறம் அந்த சிவமயமாக மாறிடுறாரு. அப்போ அது முதல் பாட்டு என்பது அந்த பித்தா பிரைஸ் உடையது தான். அது பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த சிவ லயத்துக்கு வந்துட்டோம்னா எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் சிவமயமாக தான் தெரியும். எந்த பாட்டை கேட்டாலும் எனக்கு ஒரு சின்ன ஓரளவு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஒரு சிறு அனுபவம் கூட ஒரு ஃப்ராக்ஷனில் தான் வந்துச்சு. உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம்? ஆமாம். அப்போ அது பிறகு தான் இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய ஞானமெல்லாம் விளங்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் அப்படி தெரியாது. ஏதோ ஒரு சினிமா பாட்டை பி சுஷீலா பாடுறாங்க, டிஎம்எஸ் பாடுறாங்கன்னா பாட்டு பாடம் அதான் ஞாபகம் இருக்கும். அந்த ஃப்ராக்ஷன் என்னைக்கு அது ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஏற்பட்டதோ அன்னையிலேருந்து உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல கேட்டவுடனே ஆமாம் உன்னை காணாத கண்ணு கண்ணா அப்படின்னு, கடவுளை காணாத கண்ணு கண்ணா, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல,
நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. ஆனா படத்துல அந்த சிச்சுவேஷன் வேற. அதாவது கவிஞர்களுக்கு வந்து அந்த கிளிம்ஸ் அந்த கரெக்ட் டயத்தில் இறங்கும். அந்த மியூசிக்கை கேட்டவுடனே அவங்க மனசு அப்படியே ஒடுங்கி அப்படியே மறையும். அப்போ தான் அந்த தெய்வ வசனம் இறங்கும். அதனால் கவியரசு கண்ணதாசனுக்கு வந்து அந்த நேரங்களில் இறங்கின வார்த்தைகள் தான். அவர் காதல் பாட்டுன்னு தான் எழுதுகிறாரு. ஏன்னா காதல் என்பது ஒரு ட்ரையல். கடவுளை அடைவதற்கு காதல் என்பது ஒரு ட்ரையல், கடவுளை அடைவது ரியல். காதல் அனுபவம் இல்லாதவனுக்கு கடவுள் அனுபவம் இருக்காது அப்படின்ட்டு. ஏன்னா அதை அப்பர் சுவாமிகளே பாடுவார். அந்த முன்னம் அவனது நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னே அவனது ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சி ஆனாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அன்னைக்கே பேர அன்னையாவது தந்தையாவதுன்னு ஆயிட்டாளாம். அகன்றாள் அகலிடத்தை ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள். அது வரைக்கும் அவளுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ராணி லட்சுமின்னு ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் என்னைக்கு காதலித்தவனோடு அவள் கிளம்பிட்டான்னா ஓடுகாலின்னு பேரும் போயிடும். அவள் ஒரிஜினல் பேர் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கா ஓடுகாலின்னு வாங்க. அதை பற்றி கூட கவலைப்படல. தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அந்த இறைவனை நோக்கி போகும்போது அந்த ஆன்மா எவ்வளோ தயார் நிலையில் இருக்கணும். இங்கே அம்மாவை பார்க்குறதா, ஐயோ குல ஒழுக்கத்தை பார்க்குறதா, அதை பார்க்குறதா, இதை பார்க்குறதான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் விரும்பினவன் பின்னாடி போக முடியாது. அதே மாதிரி எஸ்டேட் இருக்கே, பிள்ளை இருக்கே, பேராண்டி இருக்கே, அது இருக்கே, சொத்து இருக்கே, சோகம் இருக்கே, இந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் கடவுள்கிட்ட போக முடியாது. இதை விட்டா அது, அதை விட்டா இது, இது ரெண்டுக்கும் ஆசை. 2 போட்டில் கால் வைக்கக்கூடாது. 2 போட்டில் கால் வச்சுருந்தா கூட எமர்ஜென்சின்னு வந்துச்சுன்னா சேஃப்டி போட்டில் ஏறிடணும். இந்த ஊர் சுற்றுற போட்டில் ஏறிடக்கூடாது. கப்பல் எந்த கப்பலில் இருந்தாலும் சேஃப்டி போட்டில் ஏற தயார் நிலையில் இருக்கணும், எமர்ஜென்சி. அது மாதிரி அதுலேயும் வந்து அந்த லயத்தை, அந்த காதல் லயத்தை தான் பாடுவார். காதல் வயப்படுவது, கணவன் மனைவி உறவு, பிள்ளைகளை கொஞ்சுவது, பெற்றோரை கொஞ்சுவது, இந்த இகலோக வாழ்வில் மக்களை கொஞ்சுவது எல்லாம் இறைவனை கொஞ்சுவதற்கு ட்ரையல். எல்லாமே ட்ரையல். நம்ம குழந்தைங்களோட கொஞ்சிறது, பேசுறது. கடவுளை கொஞ்சுவது மட்டுமே ரியல். கடவுளை கொஞ்சுவதற்கு இதெல்லாம் அது முதல்ல பயிற்சி கொடுக்குறார். இந்த பயிற்சியிலேயே தேராதவன் அந்த சோதனையில் தேர முடியாது. அதனால தான் நான் சொல்கிறது, பிள்ளைங்களா, கணவனா, மனைவியா, பெற்றோரா, நல்லா கொஞ்சி 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 பழகுங்க, அன்பாக இருந்து பழகுங்க. ஆரம்பத்திலே சொன்னீங்க அன்பே சிவம். ஆமாம், அன்பே சிவம். இந்த அன்பை வளர்த்து வளர்த்து பழகுங்க. அவங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதை பழகிடணும். அதான் அதனால தான் மகான்கள் பாடும்போது, இறைவனை பாடும்போது, இப்போ மாணிக்கவாச பெருமான் பாடுவார் இந்த பிடித்த பத்துன்னு. அதை சாலை ஆண்டவர் நல்லா அழகாக சொல்லுவார். அதில் பிடித்த பத்தில், பிடித்த பத்தில் என்னன்னா, அதில் வந்து பாணினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினை பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே. இறைவனை வந்து செல்வமே. இறைவனை வந்து செல்வமே எப்படி கூப்பிடாருங்க, சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன். இவன் சிக்கனை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அவர் சிக்கனை பிடித்தேன் எங்களும் தருடுவது இனியே. கடவுளை சிக்கன் பிடிக்கணும். ஆண்டவர் கேட்பார், அது எப்படி சிக்கன் பிடிக்கிறதுன்னு. எல்லாரும் அது இறுக்கி பிடிக்கிறதுன்னு, இறுக்கி பிடிக்கிற நிட்டார கையை இறுக்கி பிடிச்சாங்களாம். அப்படி பேசாமல் இருந்தாராம். எவ்வளோ நேரத்துக்கு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்குது, கொஞ்ச நேரம் பிடிச்சிருக்கலாம், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கை நழுவிடும். எவ்வளோ நேரம் ஒரு ஆளை இறுக்கி தான் பிடிச்சாலும் ஒரு 2 நிமிஷம் பிடிக்கலாம், 3 நிமிஷம் பிடிக்கலாம், 10 நிமிஷம் 20 நிமிஷம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. கை ஆட்டோமேட்டிக்காக அந்த பலம் போனவுடனே நழுவிடும். அப்போ அவங்களால நீங்களே தான் பிடிச்சிருக்க முடியல, இல்லை இப்போ பிடிக்க முடியல, எப்படி சிக்கன் பிடிக்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த சிக்கு பலகைன்னு ஒன்று உண்டு. இந்த கிரந்தங்கள் வேதங்களை வச்சு படிப்பாங்க. வேதங்களை வச்சு இப்படி பின்னல்லாம் இருக்கும், பார்த்தா 2க்கு ஒட்டு வரவே இருக்காது, ஆனால் 2ஐயும் பிரிக்க முடியாது. அதான் சிக்கு பலகை. அது மேலே வச்சு தான் அந்த வேதங்களை படிப்பாங்க, மறை நூல்களை, புனிதமான நூல்களை படிக்கிறது. அந்த சிக்கு பலகை காமிச்சாராம். இது எப்படி வெளியில் பார்க்க அது ஒட்டாமல் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே ஒட்டி இருக்கோ,
அது மாதிரி நீ கடவுளோட கண்ணுக்கு தெரியாமல் இடைவிடாமல் பிரிக்கவே முடியாத அளவுக்கு சிக்கு பலவை மாதிரி பிடிச்சிக்கணும். அதான சிக்கனை பிடித்தேன்னு எழுதியிருக்காரு. அதுக்கு இவ்வளோ உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கு. நீங்க சொல்றதுதான் தெரிஞ்சது நம்ம. 10 பாட்டிலையும் பிடித்தபத்தில் சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே. ஏன்னா அந்த அந்த உறவில், அந்த சன்மார்க்க உறவுலே வந்து எல்லா உறவும் அடங்கியிருக்கு. ஒரு கணவன் மணி உறவில் வந்து பெற்றோர் உறவு அடங்கியிருக்கு, நண்பர்கள் உறவு அடங்கியிருக்கு, அப்புறம் ஒரு தோழமை உறவு, அப்புறம் ஒரு சகல உறவுகளும் அதில் அடக்கம். அது எல்லையற்ற உறவு. பொதுவா சொல்லும் போது சொல்லுவாங்க இல்லையா, ஆமா, யார் வேணா எந்த பொறுப்பை வேணா அந்த இடத்துல ஏத்திக்கலாம் அப்படின்னு. ஆமா 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 ஆமா, ஏத்து அதுக்குண்டான பாத்திரமா அங்க மாறலாம். எல்லையற்ற உறவு, எல்லையற்ற உறவு, எல்லா உறவுகளும் அதில் அடக்கம். ஒரு தாயோட உறவுல, தந்தையோட உறவுல, பெற்றோர் உறவுல எல்லாமே அடக்கமாகாது. இதில் மட்டும் எல்லாமே அடங்கிடும் கணவன் மனை உறவில். அது மாதிரி கடவுளோட உள்ள உறவில் எல்லாமே அடக்கம். அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து எல்லாமா பாடுவார். அத்தா என் வேண்டுதல் கேட் அருள் புரிய வேண்டும், அப்பா என் வேண்டுதல் கேட் அருள் புரிய வேண்டும், அரசே என் வேண்டுதல் கேட் அருள் புரிய வேண்டும், அடிகள் என் வேண்டுதல் கேட் அருள் புரிய வேண்டும், எல்லா உறவையும் சொல்லுவார். எல்லா இதுலேயும் கடவுளை கூப்பிடுவார் வள்ளல் பெருமான். ஏன்னா அந்த சன்மார்க்கம் தான் அது, அந்த நிலை. வேறு எந்த மார்க்கத்துக்கும் அந்த நிலை வராது. அதனால தான் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கம் இன்றைக்கி உலகம் பூரா வந்து யாரெல்லாம் ஒரு என்லைட்டன் வேக்கு வராங்களோ அவங்கெல்லாம் வள்ளல் பெருமான் இறுக்கி பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த டாப் மோஸ்ட் இதை பிடிச்சி அதை எளிமைப்படுத்தி சொன்னது வள்ளல் பெருமான். அதனால் அது சொல்லுவார். அதனால அது செல்வமே அப்படின்னு தான் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் பிடித்தபத்தில் பாடுவார். அதே மாதிரி அதனால தான் இப்போ இவர் கூட சுந்தரமூர்த்தி நாயனார் கூட அந்த சிவலயத்திலே இருக்கிறதுனால இவங்க எங்கெங்கெல்லாம் இந்த மகான்கள் வந்து தவம் செஞ்சு சமாதி ஆகிருப்பாங்க, சமாதி ஆகிட்டால் மேலே புத்து எல்லாம் மூடிடும். அவங்க உள்ள அந்த உடம்பு வந்து கெடாது. அந்த உடம்பு அப்படியே சுருங்கி அது வந்து கிறிஸ்டல் மாதிரி கல் மாதிரி ஆகி அதைத்தான் சுயம்புன்னு சொல்லுவாங்க. தான் தோன்றி லிங்கம், சுயம்பு லிங்கம் எடுத்தால் தோன்றுனாங்க, லிங்கம் வந்துச்சுன்னு சொல்கிறதெல்லாம் அந்த மகான்கள் இப்படி உட்காந்து ஷேப்பில் ஆனது. அது அப்படியே இறுகி அது சுயம்பு உள்ளே வந்து அந்த ஒளி, உயிர் ஒளி வெளியே போகல, அது உள்ள கிறிஸ்டல் மாதிரி இருந்துக்கிட்டு கிளிம்ஸ் ஆகிட்டே இருக்கும், உள்ள அது அப்படியே அடங்கி இருக்கும். அது அடக்கம். அப்போ அங்கே உள்ளேருந்து அது பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பிளிங்க் வந்து கடவுளோடு அது பிளிங்க் டச் வச்சுக்கிட்டே இருக்கும். 24 நேரம் இப்படி வச்சுக்கும். அந்த பிளிங்க் இருக்கிறது வந்து எல்லாருக்கும் அது தெரியாது, அந்த லயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது எந்த உள்ள அடங்கி இருந்தாலும் அது வந்து அந்த அது தெரியும்னு சொல்ல வரீங்க. ஆமாம், அந்த வழியில் போகிறவங்க எல்லாருக்கும் வந்து அங்கே பிளிங்க் இருக்குன்னு தெரியாது. இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கொள்ளிடக்கரையில் போயிட்டுருக்காரு திருமலைப்பாடிக்கிட்ட. அப்போ போயிட்டுருக்கும்போது பின்னாடி பரிவாரங்கள்லாம் போகிறாங்க. போகும்போது இவருக்கு மட்டும் அங்கே ஏதோ ஒரு மகான் வந்து சிவலயத்தில் அடங்கியிருக்காரு. அந்த உள்ள பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ இவங்க கிராஸ் பண்ணும்போது, கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது சுந்தரா என்னை மறந்தாயோன்னு இவர் காதில் மட்டும் ஒரு சத்தம் கேட்கும். அந்த சிவலயத்திலே இருக்கிறதுனால அங்கே சிவலயத்தில் அந்த மகான் அடங்கியிருக்காருன்னா, ஒரு சிவயோகி அடங்கியிருக்காருன்னா அங்கே சிவன் அங்கே இருக்கார். ஏகரைவன் அவருடைய மையத்தில் ஒரு மையமாக அங்கே கால் ஊனியிருக்காரு. அதனால் சுந்தரா என்னை மறந்தாயோ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஒரு உடனே பரிவாரங்களை பார்த்து இப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சே, உங்களுக்கு கேட்டுச்சான்னு கேட்பாங்க. ஆனால் பரிவாரங்களுக்கு கேட்காது, ஏன்னா இவங்க பல ஞாபகத்தில் போவாங்க. அடுத்த வேளை சோறு எங்கேயோ, நீ அவ்வளோ தூரம் நடக்கணுமோ, அப்படி இப்படின்னு பல பிரச்சனையில் போவான். ஆனால் இவங்க எந்நேரம் அந்த சிவலயத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து வேறு யோசனை வராது. அப்போ ஒன்றும் கேட்கலையே அப்படின்வாங்க. அப்போ வந்து இல்லை இங்கே சத்தம் கேட்டுச்சு, யாரோ ஒரு யோகி சிவலயத்தில் இங்கே அடங்கியிருக்காரு, ஒரு தோண்டுங்க அப்படின்ன உடனே தோண்டுவாங்க. அங்கங்கே தோண்டி பார்த்தா கடைசியில் உள்ளேருந்து அந்த சுயம்பு வந்துடும். அப்போ தான் அவர் இப்படி இதாகி உடனே அங்கேயே உட்காந்துக்குவார். உட்காந்து அரசனுக்கு சொல்லி விடுவார், போய் சோழ மன்னனுக்கு போய் சொல்லு, இந்த இடத்துல ஒரு சுயம்பு இருக்குது, அதை நான் பிரதிஷ்டை பண்ணாமல் நான் போக மாட்டேன், அதனால் இங்கே வந்து அவர் அங்கேருந்து கொத்தனார் சித்தாள் எல்லாத்தையும் கொட்டி மண் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார். கல்லோடு தான் வருவார். எல்லாம் ரெடி பண்ணி வர சொன்னோடனே வந்து அந்த கருவறையை கட்டுவாங்க. கருவறையை கட்டி அந்த சிவலிங்கத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த பாட்டு பாடுவார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கி செய்து
மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே. இப்போ மாமணியே மாணிக்கமே இதெல்லாம் குழந்தைகளை கொஞ்சிரும், அல்லது கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சிறாங்க, அந்த வார்த்தைகளை போடுறது பாருங்க. மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால், என்னையா மறந்தாயோன்னு கேட்ட, அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே. அந்த தேவாரத்தை அங்கே பண்ணல சுந்தரமூர்த்தி. உருக்கமான வரிகள் வந்து அந்நேரத்துக்கு அவங்களுக்கு அது அவங்க பாடுறதுல அந்த உணர்ச்சி அப்படியே லயப்பட்டு அந்த மொழி மனம் வந்து அந்த வார்த்தைகளை வடிவமைக்கும். அந்த உணர்ச்சி வந்து ஆன்மா உணர்ந்து பொங்கி பூரிச்சு ஊற்றினோன்னு அப்படியே அதுலேருந்து அந்த வார்த்தைகள் வடிவமாகி வெளியே வர்றது. அதனால காலத்தை வென்று நிற்கும். அதான் இந்த பாடல்கள்லாம் சொல்லும் போதே வந்து நமக்கு அந்த உணர்வு இல்லாத போது கூட அது வந்து வெளிப்படும். ஆமாம், வெளிப்படும். அது கிளப்பி விடும். இவ்வளவு எல்லாருக்குள்ளே இருக்குது, டவுன்லோட் ஆகலை. இது போய் இந்த பாஸ்வேர்டு உள்ளே நுழைஞ்ச உடனே அது கிளப்பி விட்டுரும். அவ்வளோதான். இப்போ தேவாரம் படிக்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம், திருவருட்பா படிக்கிறோம், திருப்புகழ் படிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வை வெளிக்கிளப்புறதுக்கு இது போய் வெளியிலேருந்து போய் உதவி செய்யும். எப்படி தண்ணி வேணும்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி தான் தோன்றோம், அப்புறம் உள்ளேருந்து தண்ணி வர ஆரம்பித்த உடனே நாம் வெளியிலேருந்து ஊற்றுறது நிறுத்திடலாம். அப்போ தேவாரம் திருவாசகம் பாடி என்ன பிரயோஜனம் கேட்கக்கூடாது. முதல்ல நமக்குள்ள அந்த ஞானம் உதயமாகும் தண்டியும் இந்த தேவாரம் திருவாசகம் திருமுறைகளும் அந்த ஹோலி வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கடவுளோட வார்த்தைகள் உள்ளே போய் அந்த இறைத்தன்மையை அது வெளியே கொண்டு வந்த உடனே அது பிறகு நீங்கள் தேவாரம் பாடினாலும் ஒன்று தான், பாராட்டி ஒன்று தான். அது அழகாக ஒரு சித்தர் பாடுவார். அதாவது தாழ்வாரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை தேவாரம் எது கிடையாது. அந்த நிலைக்கு நீங்கள் வானமே கூரை கடவுளே எனக்கு ஒரே உறவு அந்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் தேவாரம் திருவாசகம் உங்களுக்கு வந்து உள்ளேருந்து அந்த அது உணர்வாக மாறிடும். அது வெளியில் திருமறைகளாக இருக்காது, உள்ள திருவாவே மாறிடும். அப்போ அது பிறகு நம்ம வந்து அது அந்த மாதிரியான பாடல்களை பாடணும் ஜெபிக்கணுன்றதெல்லாம் தேவையில்லாமல் போயிடும். அப்படியே அந்த லயத்தில் இருந்துருவாங்க. அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரத்தில் வந்து அந்த பித்தா பிறைசூடி பொன்னார் மேனியனே அதெல்லாம் ரொம்ப அற்புதமானது. நாவுக்கரசர் இதில் வந்து அந்த அப்பர் சுவாமிகள் இந்த இதில் வந்து அந்த மாசில் வீணையும் சொற்றுணை வேதியன், அது மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்களில் வந்து முதல் பாட்டு தோடுடைய செவியன், ஐயாவுடைய மாணிக்கவாசக பெருமான் எல்லாமே மாணிக்கவாசகருடைய பாட்டில் வந்து இதுதான் எஃபெக்ட்னு சொல்ல முடியும். எல்லாமே பயங்கர எஃபெக்ட். எது தெரியுதோ தெரியலையோ நமச்சிவாய வாழ் அந்த 96 வரியாவது தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒன்றுமே தெரியலைன்னு வச்சுக்குவோம், ஒருத்தன் மண்டைக்குள்ளே குறைஞ்சபட்சம் திருவாசகத்தில் அந்த 96 வரியாவது உள்ளே நுழைஞ்சிருக்கணும். நுழைஞ்சிருந்தால் அவனுக்கு ஞானம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வெளியே வரும். ஞானம் வந்தால் தான் ஞானமும் வந்து பல படிநிலைகள் இருக்குது, ஒரே நிலை கிடையாது. முதல்ல ஒரு ஞானம் வரும், அது வாசா ஞானம். இப்போ நான் பேசுகிறேன் நல்லா இருக்கு கேட்குறாங்கன்னா இது வாசா ஞானம்தான், ஞானத்தில் ஒரு நிலை. இப்படி ஒன்றுனா வரும். ஒரு ஞானம் வந்துட்டாலே எப்படி 6ஆம் வகுப்புக்குள்ளே 1ஆம் வகுப்பு நுழைஞ்சவன் 2ஆம் வகுப்புக்கு வந்து தான் தீருவேன், 6ஆவது படித்தவன் 7ஆவது போய் தான் தருவேன். ஒரு வருஷம் ஃபெயில் ஆகலாம் அல்லது பாஸ் ஆகலாம், எப்படியோ அவன் கடக்கிறது உறுதி. இந்த படிநிலைகள் முதல்ல நுழைஞ்சிடணும், பக்தியிலேருந்து ஞானத்துக்கு வந்துடணும். பக்தி ஞானம் முக்தி இதுதான் படிநிலை. பக்தியிலேருந்து ஒரு ஜம்ப்பு ஞானம், ஞானத்திலேருந்து இன்னொரு ஜம்ப்பு முக்தி. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஜீவனுக்குள்ளே அந்த சிவ மனம் பூத்துருச்சுன்னா அப்புறம் எங்கே பார்த்தாலும் எல்லா பாட்டும் அல்லா பாட்டுன்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் எந்த வசனத்தில் பார்த்தாலும் எந்த பாட்டில் பார்த்தாலும் எந்த நடவடிக்கையில் பார்த்தாலும் அதில் கடவுளோட அருள். இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி சினிமா பாட்டு ஆமாம், அது வந்து நிறைய பாட்டு அது மாதிரி அதெல்லாம் ஒரு தொகுப்பாக கூட நான் வச்சுருக்கேன். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க ஒரு கணவன் மனைவி காதலன் காதலி திரும்ப சேரும்போது அது மெல்ட் ஆகி அழுதா கொஞ்சம் நிம்மதி. அதுக்கு அடுத்த வரியில் போடுவார் பாருங்க,
பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால், அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதி. காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்க. கடவுள் மேலே காதல் சிறகை விரித்து வானவீதியில் பறக்கணும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு தொகுப்பாகவே வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா இந்த பாடல்களை? ஆமாம் ஆமாம் வச்சிருக்கேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலிலாடும், உன்னை பார்த்த நாளில் தான் கண்ணில் பார்வை தோன்றியது. அது பார்த்தீங்கன்னா, உன்னை மூடி வைக்கத்தான் கண்ணில் இமைகள் தோன்றியது, உன்னை சூடி பார்க்கத்தான் பூக்கள் மாலையாகியது. இப்போ நீங்க சொன்ன உடனே தான் அந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியே வந்து கடவுளை அந்த இடத்துல வச்சு பார்க்க அந்த தோற்றம் வருதுங்க. ஆமாம், அதுதான் ரொம்ப சிம்பிள். அதனால நான் சொல்றது, உனக்கு எங்கிட்டு பார்த்தாலும் அது விதைச்சி வச்சிருக்காரு. ஞானத்தின் வழியாக முக்தி என்பதை அடையணும். அப்ப அந்த திருவாசகத்தை அந்த 96 வரிகளும் ஒருத்தருக்குள்ள அடங்குச்சுன்னா அந்த இதை வந்து நம்ம எப்ப வேணா எதிர்பார்க்கலாம். இறங்கிடும், எப்போ வேணாலும் அது வரும். அந்த வேண்டுதல் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா வரும். அப்போ பக்தி, ஞானம், முக்தி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம் நாட்டு மகான்கள் யார் என்பதில் ஒரு தெளிவு வேணும். அப்போ மகான்களின் பெருமையை நாம் முதல்ல உணரணும். ரெண்டாவது மகான்கள், அப்புறம் திருமறைகள். திருமறைகளில் பரிச்சயம் இல்லைன்னு வச்சுக்குவோம். இப்போ நாம் பண்டிதர்களும் சரி, படித்த பேராசிரியர்களும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா, திருக்குறள் ஒரு இலக்கியம், திருப்புகழ் ஒரு இலக்கியம், பக்தி இலக்கியம், தேவாரம் ஒரு இலக்கியம், திருவாசகம் ஒரு இலக்கியம், திருவிருப்பம் ஒரு இலக்கியம்ன்றாங்க. அது அது இலக்கியம் அல்ல. திருமறைகள்னு சொல்றீங்களா? திருமறைகள். திரு அப்படின்னா கடவுள். இது மனிதனால் சமைக்கப்பட்டது அல்ல, இது இறைவனால் அருளப்பட்டது. இறையருள் இல்லாமல் காலத்தை வெல்லும் இந்த கருத்துக்களை எந்த ஒரு தனி மனிதனாலும் எவ்வளவு அறிவு பெற்றிருந்தாலும் அது இறங்காது. இப்போ கவியரசர்கள், கவியரசு கண்ணதாசன் யார் இருக்கட்டும், பட்டுக்கோட்டையார் இருக்கட்டும், சினிமா பாட்டு எழுதுறாங்கன்னா அவங்க எழுதும்போது இவ்வளவு இதில் ஆழமான அர்த்தம் வரும்னு நினச்சிலாம் எழுதியிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த டியூனை பார்த்துட்டு ஒரு மூடில் எழுதுவாங்க. ஆனால் அவர்களை அறியாமல் அதுக்குள்ளே இறங்கி அந்த வார்த்தை உட்காந்துருக்கும். திருமறைகள், திருக்குறள்ங்கிறது உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லுவேன். அணுகுண்டு மாதிரி வெடிச்சிருச்சு. நான் நினச்சிட்டு போகல. அதனால தான் எப்பயுமே நான் சொல்கிறது, உணர்வோட திருக்குறளையோ திருவருட்பாவையோ திருவாசகத்தையோ நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள அணுகுண்டு கட்டாயம் வெடிக்கும். அப்படியே சர்வலோகமும் தெரிச்சு விழுகிற மாதிரி இருக்கும். அது அந்த அனுபவப்பட்டால் தான் தெரியும். அந்த வார்த்தைகளில் போய் உட்காரும்போது தான் தெரியும். அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம வாயால் சொல்ல முடியாது. எல்லார் வீட்லேயும் திருக்குறள் இருக்கணும், விளையாட்டாக படிக்கணும். பிள்ளைகளுக்கு புரியுதோ புரியலையோ மண்டையில் ஏற்றிடணும். சாஃப்ட்வேர் லோடிங். இந்த லோடிங் பண்ணலைன்னா அவன் எதையோ ஒன்று படிப்பான். ஏதோ ஒரு வாய்க்கு விளங்காத ஒரு பாட்டை படித்து அதை லோட் பண்ணி வச்சுருப்பான். அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்காது. இது நல்ல திருமறைகள், திருக்குறள், திருமந்திரம், ரெண்டு அறிவு திருமறைகள்னு சொல்கிறது. இதில் ராகங்கள்லாம் பாட வேண்டியதில்லை. அதில் இருக்கிறது பூரா எப்படி வாழ வேண்டும், இறைவனுடைய ரகசியம் என்ன என்பதை சொல்வது இந்த மறைகள். திருவாசகம், திருவருட்பா, தேவாரம் போன்றவையெல்லாம் அறிவோடு உணர்வு மிகுந்த திருமறைகள். நல்ல இசையோடு பாடி நல்ல மன உருகி லயப்படுவதற்குரிய திருமறைகள். கரண்ட்டு. திருக்குறளும் திருமந்திரமும் ஒரு பல்பை எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அறிவு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் போன்ற உணர்வு திருமறைகள் எல்லாம், திருவருட்பாலாம் கரண்ட்டை எப்படி அந்த பாய்ச்சி அந்த லைட்டை எரிய வைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த கரண்ட் வைப்ரேஷன். கரண்ட் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் டியூப் லைட் கண்ணுக்கு தெரியும். அப்போ நம்மை வடிவமைப்போம், நம்முடைய மனதை, நம்முடைய வாழ்வை செம்மையாக வடிவமைப்பை டிசைன் பண்ணுறது திருக்குறளும் திருமந்திரமும். இந்த வடிவமைக்கப்பட்ட இந்த இதை செயல்படுத்துறது உணர்வு திருமறைகளாகிய திருவாசகம், திருவருட்பா, திருப்புகழ், தேவாரம் போன்ற இதெல்லாம் நல்ல மன உருகி பாடம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதை சாஃப்ட்வேர் லோடிங்காக குழந்தைங்களுக்கு நம்ம இதை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா யாருமே அதை போட்டால் ஆஃப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எல்லாம் அந்த அலற வச்சுட்ட மியூசிக் அந்த மாதிரியான பாடல்களை தான் விரும்புகிறாங்க.
அதுதான் முதல்ல சொன்னேன், அது விதி விடாது அப்படின்னு. ஏன்னா நான் தான் சொன்னேன், தெய்வங்கள் வந்து அது அனுமதிக்காது. விதி வந்து உங்களுக்கு ஒரு நோய் குணமாகணும்னு விதி இருந்ததுன்னா, நீங்கள் வந்து வைத்தியம் வந்து எங்கே இருந்தாலும் அது நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். குணமாகக்கூடாதுன்னு ஒரு விதி இருந்ததுன்னா, அடுத்த சவருக்கு அப்பால் உனக்கு வைத்தியம் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. லண்டனில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுக்கு தீர்வு மருந்து அமெரிக்காவில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அது சவத்தை தாண்டி பக்கத்து வீட்டில் இருக்கும், தெரிய கண்ணு காட்டாது. அது வந்து நமக்கு விதி நல்ல நேரம் இருந்ததுன்னா நடக்கும், அவ்வளோதான். சுருக்கமாக நான் அப்படி தான் சொல்லுவேன். உனக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா இந்த வார்த்தையோட வேல்யூ தெரியும், திருமறைகளோட வேல்யூ தெரியும், மகான்களுடைய வேல்யூ தெரியும். உங்களுக்கு நல்ல நேரம் இல்லையே, விதி வலுத்திருக்கு, இன்னும் நிறையா நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கு இந்த பூமியிலன்னு சொன்னால் இந்த வேல்யூலாம் தெரியாது. அது இலக்கியம், அதில் என்ன இருக்குது அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு போவோம். அது வந்து தெரியாது. அதனால் நம்ம வந்து அதை பற்றி இப்போ கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய கடமை வந்து அதை அவங்களுக்கு சொல்லணும். சிவ தத்துவம்னா என்ன, திருமறைகளுடைய முக்கியத்துவம் என்ன, மகான்களுடைய பவர் என்ன, அதெல்லாம் சொல்லணும். அவங்க அதை வந்து அதை பின்பற்றுவது அவங்களுடைய ஆப்ஷன். கடவுளே அப்படித்தான் வச்சுருக்காரு. 3 சுதந்திரம் கொடுத்துருக்காரு. வள்ளல் பெருமான் தெளிவாக சொன்னார். எந்த ஒரு உயிரினத்துக்கும் அந்த 3 சுதந்திரத்தை கொடுக்கல. இப்போ ஒரு மாடு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு இன்னும் சுதந்திரம் என்பது அளவு நிர்ணயிக்கப்பட்டாச்சு. அது வைக்கலை திங்கணும், புல்லை திங்கணும், கழனி தண்ணியை குடிக்கணும். இந்த 3 தவிர எதுக்கும் அது உரிமை கிடையாது. அப்போ போகத்தில் வந்து மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் இதைத்தான் சாப்பிடணும். பட்டுப்பூச்சியா நீ முசுக்கே திங்கணும், மண்புழுவா நீ மண்ணை திங்கணும், மீனா நீ புழுவை திங்கணும், இப்படி எல்லாத்துக்கும் விதிச்சாச்சு. அப்போ மற்ற உயிரினங்களுக்கு போகம் என்பது வரையறுக்கப்பட்டது, போக சுதந்திரம் கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் வரையறுத்த வச்சார். நீ உயிரோட வேணாலும் தின்னு, சாகடிச்சு தின்னு, அவிச்சு தின்னு, பொரிச்சு தின்னு, மசாலாவில் புரட்டு, இதை வேணாலும் தின்னு, அதை வேணாலும் தின்னு, பச்சையான் தின்னு, எல்லாம் வெரைட்டி. ஒரு அரிசி மாவையும் உளுந்த மாவையும் கலத்தா விதை போண்டா என்ன, வடை என்ன, அடை என்ன, எத்தனை வெரைட்டியா! அடாடாடாடா. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் வேற. ஃபாஸ்ட் ஃபுட் வேற. நீ நூடுல்ஸை பரட்டிக்க எவ்வளவோ. இதை ஒரு மாடு கேட்க முடியாது. ஏன்டா என்ன உயிர் எடுக்கிறீங்க, அந்த வைக்கல ஒரு நூடுல்ஸ் மாதிரி பரட்டி கொடு, இந்த கொஞ்சம் இந்த புல்லை வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தாளித்து கொடு, வரன்னு எத்தனை நாளைக்கு இதை திங்க கேட்கவே முடியாது. அப்போ போக சுதந்திரம் கிடையாது. படரி நிறைய முடி வச்சிருக்கலாம் சிங்கம், ஆனால் அழகாக ரெட்டச்சடை போட்டுலாம் தெரிய முடியாது. அது வந்து போக சுதந்திரம் அது கிடையாது. அதே மாதிரி தேக சுதந்திரமும் கிடையாது. இப்போ நாம் தேகத்தில் எப்படி எப்படி மாற்றிக்கிறோம். தொப்பி வச்சுக்குவோம், அது காதில் தொங்க விட்டுக்குவோம், ஒத்தச்சடை போடுவோம், ரெட்டச்சடை போடுவோம், இதை அப்படி மாற்றுவோம், அதை அப்படி இப்போ என்னென்னமோ செஞ்சுக்குவோம். அப்போ தேக சுதந்திரம் அதுக்கு நினச்சபடி எந்த இதுவும் பண்ணிக்க முடியாது. தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த ஜீவனை இப்படி வச்சுட்டு செத்தும் போகலாம். இது இன்னும் நல்லா அழியா தேகமாக மாற்றி நித்திய ஜீவனாக மாற்றி அடக்க நிலை எய்தி சமாதியாகி மரணமில்லா பெருவாழ்வும் இதெல்லாம் இவ்வளோ வாய்ப்பு இந்த ஜீவனுக்கு இருக்குது. ஆனால் ஒன்றுமே வேணாம், நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சூசைடாவது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஜீவ சுதந்திரம் வந்து எந்த பறவைக்கோ விலங்குகளுக்கோ கிடையாது. ஏதோ 2 புறா காதலிச்சது, ஒரு புறா இறந்து போச்சு, நான் அல்லது காதலில் தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் உடனே போய் சூசைட் பண்ணிக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அப்போ 3 சுதந்திரமும் மனிதனுக்கு மட்டும் சர்வ சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கடவுளின் கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, இவ்வளவு தப்பு நடக்கிறதே, கடவுள் வந்து தண்டிக்க வேண்டியது. அதனால எல்லா சுதந்திரத்தையும் அவன் தலையில் கொடுத்துட்டான். நீயே வேணா வச்சுக்க, இல்லை நீயே அணுகுண்டு போட்டனாலும் அழிச்சிக்க. ஆப்ஷன் உன் கையில். கடவுளோட கருணைக்கு அடையாளமே இந்த ஆப்ஷனை எலிக்கு கொடுக்கல, புலிக்கு கொடுக்கல, பூனைக்கு கொடுக்கல, யானைக்கு கொடுக்கல, பாம்பு கொடுக்கல, எந்த ஒரு உயிரினத்துக்கும் கொடுக்கல, மனிதருக்கு உனக்கு மட்டும் கொடுத்துருக்கு. உனக்கு மட்டும் கொடுத்துருக்கு. கொஞ்சம் மண்டையில் கொஞ்சம் சிந்திக்கணும். எல்லா உரிமையும் நம்ம கொடுத்துருக்காருன்னா அப்போ நம்மளை என்ன ரேங்கில் அது வச்சுருக்கு, என்ன ரேங்கில் வச்சுருக்கு, அப்போ நமக்கு என்ன எவ்வளோ பொறுப்பு இருக்குது, இப்போ நம்ம என்ன செய்யணும், எவ்வளோ நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். அதுதான் திருவள்ளுவர் அழகாக வச்சார். செய் நன்றி அறிதலார் 11வது அதிகாரம். இது செய்யாமல் செய்த உதவி.
சூரியன் இல்லாட்டி வாழ முடியாது. ஏதாவது சூரியனுக்கு செய்கிறியா? மழை பெய்யாட்டி நாரி போகும் வாழ்க்கை, மழைக்கு ஏதாவது செய்கிறியா? இந்த பூமி இல்லாட்டி குடிக்க கஞ்சி கிடையாது, பூமிக்கு ஏதாவது செய்ய முடியுமா? காற்று இல்லாட்டி பொக்குன்னு போயிடும், காற்றுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? செய்யாமல் செய்த உதவி இதெல்லாம். நீ எதுவும் செய்யாமல் கடவுள் உனக்கு செய்த உதவி. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அப்போ நீயும் பிறர் எதுவும் செய்யாத நிலையில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ரொம்ப அழகான கருத்துங்க. ஆரம்பத்திலே அதே மாதிரி நஞ்சுண்ட கண்டனுக்கு அந்த விளக்கத்தை வந்து இதே சொன்னீங்க. ரொம்ப ஆழமான கருத்து. ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது. ஒருத்தனுக்கு உதவி செய்றியா, அவனுக்கு நமக்கு என்ன உறவு, இது செய்கிறதுனால நமக்கு என்ன வாக்கியம், பேசவே கூடாது. அப்போ கடவுளை நினைக்கணும், இத்தனை கொடுத்தானே அவனுக்கு என்ன செஞ்சோம் நம்ம. ஒரு வினாடி எங்கள் அப்பனை நினச்சாச்சுன்னா அந்த மனசு தன்னால் வள்ளல். கடவுளை திருமூல தெய்வம் சொல்லும்போது வள்ளல்ன்றவர். அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏற்றுமேன் அப்பரிசீசன் அருள் பெறலாமேன்றார். இந்த வள்ளல்களை பார்த்தா ஆதிசிவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கொடுக்கிற புத்தி இருந்துருச்சுன்னா அப்படியே ஓப்பன் பண்ணிடுவான். குபேரன் வந்து பிச்சுட்டு வரும். கொடுக்குற தெய்வம். நீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அங்கேருந்து குபேரனை மண்டையில் தட்டுவேன், ஏய் அவன் கொடுக்குறான் கொடு அப்படின்னு. அதான் ரகசியம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நல்ல லயத்தோடு வாழ்ந்து மகான்களை பணிந்து திருமுறைகளை பாராயணம் செய்து நல்ல உள்ளத்தில் வாங்கி எப்போதும் எல்லாம் இல்லை அந்த ஏக இறைவனுடைய மந்திரத்தை முறைப்படி உபதேசம் வாங்கி சொல்லி கடை தேர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோட பக்தியின் வழியாக ஞானத்தில் நுழைந்து ஞானத்தின் எல்லையில் அந்த முக்தி என்ற அந்த நிலையை அடைந்து எல்லோரும் வாழ்வாங்க வாழ வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதுதான் சிவராத்திரியில் நாம் எடுத்துக்க வேண்டிய விரதம். ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க.